தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கொடிக்கம்ப வழக்கில் தமிழக அரசுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கொடிக்கம்பங்கள் அமைப்பது தொடர்பாக அரசாணை மற்றும் வழிகாட்டு விதிமுறைகளை வகுத்துள்ள தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழகம் முழுவதும் பொது இடங்கள், மாநில தேசிய நெடுஞ்சாலைகள், அதே மாதிரி உள்ளாட்சி சொந்தமான இடங்கள்ல அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள அரசியல் கட்சிகள், சாதி மத அமைப்புகள் மற்றும் சங்கங்களின் பிடிக்கமங்களை 2025 ஏப்ரல் 28 உயர்நீதிமன்ற பதவி அமர்வு கடந்த ஜனவரி மாதம் உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கானது ஜி.கே. இளந்திரை என்பது நீதிபதி ஜி.கே. இளந்திரை அவங்க முன்பு இன்னைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த ஆட்சியர்கள் நேரில் ஆஜராகியிருந்தாங்க. தமிழக அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் கொடிக்கம்பங்கள் அமைப்பதற்கு அனுமதி வழங்குவது தொடர்பாக மண்டல மற்றும் மாவட்ட அளவில் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறி அதற்கான அரசாணையை தாக்கல் செஞ்சாங்க. அதே போல கொடிக்கம்பங்கள் அமைப்பதற்கான வழிகாட்டு விதிமுறைகளை அரசு வகுத்துள்ளதாக கூறி அதையும் தாக்கல் செஞ்ச நிலையில அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகளின் சார்பில் நடத்தப்படும் நிகழ்ச்சிகளுக்காக கொடிக்கம்பங்கள் அமைக்கும் போதும் சாலைகளின் தார் மீதும் சாலையின் நடுவில் உள்ள சென்ட்ரமிலியன் பகுதியில் கொடிக்கம்பங்கள் அமைக்கக்கூடாதுன்னு 3 நாட்களுக்கு மேல் கொடிக்கம்பங்களை வைத்திருக்க கூடாது என்பன உள்ளிட்ட வழிகாட்டு விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தாங்க. கொடிக்கம்பங்கள் அமைப்பது தொடர்பாக அரசாணையும் வழிகாட்டு விதிமுறைகளையும் பிறப்பித்த தமிழக அரசுக்கு பாராட்டு தெரிவித்த நீதிபதி இந்த விதிமுறைகளையும் அரசாணையும் இந்த விதிமுறையையும் அரசாணையும் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும்னு, இவற்றை ஆளுங்கட்சி உள்ளிட்ட அனைத்து ஆட்சிகளுக்கும் பொருந்தும்படி பாரபட்சமின்றி பின்பற்ற வேண்டும்னு உத்தரவிட்டாங்க. மேலும் இந்த வழிகாட்டு விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டால், மீறி செயல்பட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் எச்சரித்த நீதிபதி விசாரணையை அக்டோபர் 15 தற்போதைக்கு ஒத்தி வச்சிருக்கிறாங்க. ரூபி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.